நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் நாம் ஆலயம் அறிவோம் பகுதியில் காண இருக்கும் திருக்கோவில் திருச்சி பெருங்குடியில் அமைந்திருக்கும் அகஸ்தீஸ்வரர் கோவில். அகஸ்தீஸ்வரர் கோயில் என்பது தமிழ்நாட்டின் திருச்சி மாவட்டத்தில் உள்ள வயலூருக்கு அருகில் உள்ள பெருங்குடி கிராமத்தில் அமைந்துள்ள சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இந்து கோயிலாகும். மூலவர் அகஸ்தீஸ்வரர் என்றும் தாயார் சிவகாம சுந்தரி என்றும் அழைக்கப்படுகிறார். இக்கோயில் இந்திய தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் அமைந்து வருகிறது. திருச்சியின் பழமைக்கு சான்றாக விளங்கும் கோயில்களில் பெருங்குடி அகத்தீஸ்வரமுடையார் கோயிலும் ஒன்று என்கிறது வரலாறு. அகத்தியர் பொதிகை மலைக்கு செல்லும் வழியில் பிரதிஷ்டை செய்து வணங்கிய ஈசன் இவர். அகத்தீஸ்வர பெருங்குடி திருப்பெருமுடி பரமேஸ்வரர் கோயில், பெருமுடி பரமேஸ்வரம் என்றெல்லாம் வழங்கப்பட்ட இந்த ஊரில் அற்புத திருமேனியராக ஈசன் எழுந்தருளியுள்ளார். கண்ணொளி பெருமாள், வளர்நாதர், அகஸ்தீஸ்வரர், திருப்பெருமுடி பரமேஸ்வரர், பெருமுடி அகத்தீக வரமுடையார், பெருமுடி மகாதேவர் என்றெல்லாம் இவர் போற்றப்படுகிறார். தற்போது இந்த ஊர் பெருங்குடி என்றே சொல்லப்படுகிறது. இங்கு வந்து வணங்கிய அன்பர்களுக்கு எத்தனையோ திருவிளையாடல்கள் புரிந்து எண்ணற்ற நன்மைகளை அருளியவர் இந்த ஈசன். அதில் முக்கியமானது கூத்தன் என்ற தனது அடியாரின் வேண்டுதலுக்கு மனமிறங்கி அவர் மகளுக்கு கண்ணொளியை மீண்டும் வழங்கியது என்கிறார்கள் ஊர் மக்கள். அது முதல் கண்ணொளி வழங்கும் பரிகார கோயிலாக இது விளங்கி வருகிறது. கண்ணில் குறை விழுந்தவர்கள், கண் பார்வை குறைந்தவர்கள், கண் சிகிச்சை செய்து கொள்ள வேண்டியவர்கள் பலரும் இங்கு வந்து வேண்டிக் கொள்கிறார்கள். அது என்ன கூத்தன் மகளின் திருக்கதை என்று அவ்வூர் மக்கள் விவரித்தனர். அது தமிழகம் குழப்பமான ஆட்சிகளில் இருந்து வந்த காலம். அப்போது இந்த பகுதியில் வாழ்ந்து வந்தவர் கூத்தன். இவருடைய திருமகள் நல்ல மங்கை. இருவருமே ஈசனின் அடியார்களாக வாழ்ந்து வந்தார்கள். ஒரு நாள் விஷ மலர் ஒன்று கண்ணில் பட நல்ல மங்கையரின் பார்வை பறிபோனது. அழுது துடித்த கூத்தனார் எத்தனையோ வைத்தியம் பார்த்தும் மகளின் கண் பார்வை திரும்பவில்லை. இந்நிலையில் பெருங்குடி அகத்தீஸ்வரமுடையார் கருணையை பற்றி கேள்விப்பட்டு இங்கு வந்தார். அது கிபி 1268 ஆண்டு. மொய்சல மன்னன் ராமநாதனின் ஆட்சியில் இக்கோயில் திருப்பணிகள் நடந்து கொண்டிருந்தன. இந்த பணியில் ஈடுபடுத்தி கொள்ள விரும்பிய கூத்தன் தன்னிடம் இருந்த 3 களஞ்சு பொன்னை வழங்கினார். ஐயனே, நான் பொன் கொடுத்தால் கேட்கவில்லை, என் மகளின் பார்வையை திரும்ப கொட என்று வேண்டினார். இறைவனும் மனம் கனிந்து அந்த பெண்ணுக்கு மீண்டும் பார்வையை அளித்தார். இதனால் இங்குள்ள ஈசனுக்கு பொன் பட்டம் செய்து வழிபட்டார் கூத்தன். இதை அங்குள்ள ஆலய சுவற்றிலும் கல்வெட்டாக பதித்து வைத்துள்ளனர். மேலும் இந்த கோயில் மிக பழமையானது என்பதை நிரூபிக்க இங்கு சுந்தர சோழனின் கல்வெட்டுகளும் உள்ளன. 2ஆம் பராந்தகனான சுந்தர சோழனின் 8ஆம் ஆட்சி ஆண்டு கல்வெட்டு இங்கு இருப்பதால் இந்த ஆலயம் சுமார் 960ஆம் ஆண்டில் கட்டப்பட்டு இருக்கலாம் என்கிறார்கள். மேலும் சுந்தர சோழனின் மகன் ஆதித்த கரிகாலனின் 3ஆம் ஆட்சியாண்டு கல்வெட்டுக்கள் வீரபாண்டிய தலை கொண்ட கோப்பரகேசரி என்று ஆதித்த கரிகாலனை குறிக்கிறது. இந்த ஆலயத்தின் அழகிய சிற்பங்களும் அமைப்பும் சோழர்களின் காலத்தையே நினைவூற்றுகின்றன என்பதும் வரலாறு சொல்லும் தகவல். இங்குள்ள ஈசன் சுயம்பு மூர்த்தியாக தலை சாய்ந்த நிலையில் அருளுகிறார். அகத்தியர் சற்றே தொலைவில் அமர்ந்து வேண்டிக் கொள்ள அவர் வேண்டுதலை செவிசாய்க்க இந்த மகாதேவர் திருமேனி சாய்த்தார் என செவிவழி கதைகள் சொல்கின்றன. ஈசனின் கருவறையை திருவாயூரில் துவார பாலகர்களில் வலதுபுறத்தில் இருக்கும் பாலகர்களில் நரசிம்ம திருமுகம் காணப்படுகிறது. இது வெகு அபூர்வமான திருக்கோலம் என்கிறார்கள். இங்குள்ள அம்பிகை அழகே வடிவானவள். சிவகாம சுந்தரி என்ற திருநாமத்தில் தனிச்சன்னதியில் அருளுகிறாள். அகிலாண்டேஸ்வரி என்ற திருப்பெயரும் இவளுக்கு உண்டு. இவளை வழங்கினால்
நீங்காத மங்கள வாழ்வு கிட்டும் என்கிறார்கள். இங்குள்ள மகா கணபதி, விஸ்வரூப சுப்பிரமணியர், வெங்கடேச பெருமாள், லட்சுமி நாராயணர், காமதேனு, அகத்தியர், வீர ஆஞ்சநேயர், தட்சிணாமூர்த்தி, அர்த்தநாரீஸ்வரர், பிரம்மா, சண்டிகேஸ்வரர், சனீஸ்வரர் சிற்பங்கள் வெகு அழகானவை, வேறு எங்கும் காண இயலாத தனிச்சிறப்பு கொண்டவை எனலாம். இந்த ஆலயத்தில் உள்ள சிறிய சிறிய சிற்பங்களும் தனித்துவம் கொண்டவை. வழக்கமான எல்லா விழாக்களும் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. பரிகாரம் என்ற வகையில் இங்கு அநேக பூஜைகள் நடைபெறுகின்றன என்றே சொல்லலாம். குறிப்பாக ஈசனுக்கு விளக்கேற்றி கண்ணொளி வேண்டி செய்யும் பூஜையும், அம்பிகைக்கு வஸ்திரம் சாத்தி மாங்கல்ய பலம் வேண்டும் பூஜையும் விசேஷம் என்கிறார்கள். களத்திர தோஷம், எதிரிகள் அச்சம், பல்வேறு சாபங்களுக்கும் இங்கு நிவர்த்தி வேண்டி பூஜைகள் செய்கிறார்கள். இங்குள்ள ஆஞ்சநேயர், சனீஸ்வரருக்கு அதிகம் பரிகார பூஜைகள் செய்யப்படுகின்றன. அதேபோல் வேறெங்கும் காண முடியாத தட்சிணாமூர்த்தி, நாயகர் திருமேனிகளுக்கும் பரிகார பூஜைகள் நடைபெறுகின்றன. திருச்சி செல்பவர்கள் கட்டாயம் காண வேண்டிய ஆலயங்களில் இதுவும் முக்கியமானது எனலாம். 1000 ஆண்டுகளை கடந்து பல சரித்திர தகவல்களை சுமந்து நிற்கும் இந்த ஆலயம் திருச்சியின் தொன்மைக்கு மேலும் ஒரு சான்று என்று ஆய்வாளர்கள், தொல்லியல் துறையினர் கூறுகிறார்கள். எப்படி செல்வது? திருச்சி மாநகரின் சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து வயலூர் செல்லும் சாலையில் 9 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சோமரசன்பேட்டை. அங்கிருந்து வலதுபுறம் செல்லும் சாலையில் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பெருங்குடி கிராமம். இந்த ஆலயத்தின் திருநடை காலை 8:30 முதல் 11:30 மணி வரையும், மாலை 5 மணி முதல் 7:30 மணி வரையும் திறந்திருக்கும். மேலும் இக்கோயிலின் வரலாறு பற்றி அறிவோம். இத்திருத்தலமானது செவ்வாய் சனி தோஷம் போக்கும் பெருங்குடி அகத்தீஸ்வரர் திருக்கோவில். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் வட்டம் மல்லியம்பத்து ஊராட்சிக்குட்பட்ட பெருங்குடியில் உள்ள அருள்மிகு சிவகாம சுந்தரி அம்மன் உடனுறை அகத்தீஸ்வரர் திருக்கோவில். செவ்வாய் சனி தோஷம் போக்கும் பெருங்குடி அகத்தீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். கண் பார்வைக்கான பிரார்த்தனை தலமாகவும், செவ்வாய் மற்றும் சனி தோஷம் போக்கும் பரிகார தலமாகவும் விளங்குகிறது. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் வட்டம் மல்லியம்பத்து ஊராட்சிக்குட்பட்ட பெருங்குடியில் உள்ள அருள்மிகு சிவகாம சுந்தரி அம்மன் உடனுறை அகஸ்தீஸ்வரர் திருக்கோயிலாகும். கிபி 969ஆம் ஆண்டில் சுந்தர சோழன் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட இக்கோயில் 2ஆம் ஆதித்தன் காலத்தில் பராமரிக்கப்பட்டது. சோழ மன்னர் சுந்தர சோழர், போசள மன்னர் வீரராமநாதன், பாண்டிய மன்னர்கள் இக்கோயிலுக்கு செய்த திருப்பணிகள் பற்றிய பதிவுகள் கல்வெட்டுகளில் காணப்படுகின்றன. பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு இக்கோயிலில் மிகவும் சிறப்பாக நடத்தப்பட்ட ஆணி திருமஞ்சனம், திருவாதிரை விழா பற்றிய கல்வெட்டுகளும் இக்கோயில் பிரகாரத்தில் காணப்படுகின்றன. இந்த கோயிலுக்கும் செல்லலாம். சட்ட சிக்கல்களை தீர்க்கும் சீர்காழி சட்டைநாதர் கோயில். மேற்கே வயலூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில், கிழக்கே உய்யக்கொண்டான் திருமலை உஜ்ஜீவநாத சுவாமி திருக்கோயில், தெற்கே உய்யக்கொண்டான் சர்பநதி ஆகியவற்றை கொண்டு நடுவில் அமைந்துள்ளது பெருங்குடி அகஸ்தீஸ்வரர் திருக்கோயில். பல்வேறு காலகட்டங்களில் பெருமுடி, திருப்பெருமுடி என்ற பெயர்களோடு விளங்கியதாக கல்வெட்டுக்கள் கூறுகின்றன. தற்போது இந்த ஊர் பெருங்குடி என்று அழைக்கப்பட்டு வருகிறது. இந்த திருக்கோயிலில் எழுந்தருளிய சுயம்பு மூர்த்தியான அகஸ்தீஸ்வரர், தட்சிணாமூர்த்தி, சுப்பிரமணியர், சனீஸ்வர பகவான் தெய்வங்கள் பல்வேறு சிறப்புகளை கொண்டு காட்சியளித்து வருகின்றன. தன்னை தரிசிக்க வரும் பக்தர்களின் பிரார்த்தனைகளை செவிமடித்து இறைவன் கேட்டு காட்சியளித்து வருகிறார். இறைவன் கருவறை மண்டபம் முன்பு 2 பகுதிகளிலும் துவாரபாலகர்கள் எழுந்தருளியுள்ளனர். கண் பார்வை குறைபாடுகளை நீக்கும் இத்திருக்கோயிலாக பெருங்குடி விளங்குகிறது. கண் பார்வை குறைபாடு உடையவர்கள், கண் பார்வை இல்லாதவர்கள் மற்றும் கண் பார்வை பிரச்சனையுடன் தொடர்புடையவர்களுக்கு இக்கோயில் இறைவனுக்கு செய்யப்படும்
அபிஷேகத்துக்கு பிறகு எண்ணெய் வழங்கப்படுகிறது. அதை அவர்கள் பிரசாதமாக பெற்று செல்கின்றனர். இதற்கும் வரலாற்று கதை இருப்பதாக கோயில் தல வரலாற்று தகவல்களில் கூறப்படுகின்றன. பெருங்குடி கோவிலில் பல்வேறு திருப்பணிகளை செய்த மன்னன் கூத்தனின் மகன் நல்லமங்கை என்பவர் பிறவியிலேயே கண் பார்வை இல்லாதவர். இக்கோயிலில் பல்வேறு திருப்பணிகளை மன்னன் கூத்தன் செய்து வந்த நிலையில் இதனால் மகிழ்ந்த இறைவன் அவரது மகன் நல்லமங்கைக்கு கண் பார்வை கொடுத்தது இங்குதான். எனவே பார்வை குறைபாடு போன்ற பாதிப்புள்ளவர்கள் இத்திருக்கோயில் இறைவனை தரிசனம் செய்து மனமுருக வேண்டினால் உரிய பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இத்திருக்கோயில் இறைவன் சதுரகிரி ஈசனை நினைவுபடுத்தும் வகையில் இருப்பதும் இக்கோயிலுக்கான மற்றொரு விசேஷமாகும். இத்திருக்கோயில் இறைவி சிவகாம சுந்தரி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். பாண்டியர் காலத்தில் அம்மன் சன்னதி அமைக்கப்பட்ட நிலையில் சாந்த சுரூபியாக அவர் எழுந்தருளியுள்ளார். அம்மன் சன்னதியின் வெளிப்புற கோஷ்டங்களில் மேற்கில் சுபே அக்ஷனி காமதேனு, வடக்கில் அகத்தியர், கிழக்கில் வீர ஆஞ்சநேயர் சிலை ரூபங்கள் புடைப்பு சிற்பங்களாக உள்ளன. இறைவன் சன்னதிக்கு அருகிலேயே அம்மன் சன்னதி அமைந்திருப்பதால் ஒரே நேரத்தில் இரு சன்னதிகளையும் வழிபடலாம். திருக்கோயிலின் வெளிப்புற கோஷ்டங்களில் தெற்கில் சன்னதி கொண்டு காட்சியளித்து வருகிறார் தட்சிணாமூர்த்தி. இந்த தட்சிணாமூர்த்தி பல்வேறு சிறப்புகளை கொண்டுள்ளார். மங்களாம்பிகை லோகத்தில் உள்ள கோலத்திலேயே தட்சிணாமூர்த்தி காட்சியளிக்கிறார். அதற்கு சாட்சியாக அவர் காலின் கீழுள்ள பூதகனின் தலைப்பாகம் வேறு எந்த சிவன் கோயில்களிலும் இல்லாதவாறு கிழக்கு திசை நோக்கியும், அவருக்கு கீழே ஸ்ரீ நந்தியம்பெருமான் கிழக்கு நோக்கி அமர்ந்த நிலையில் தன் தலையை மட்டுமே மேற்கு திசை நோக்கி சுவாமியை பார்ப்பதும் மிக விசேஷமானது. ஒவ்வொரு வியாழக்கிழமை மற்றும் நவமி திதியன்று கைகளிலும் கால்களிலும் மருதாணி இட்டு கொண்டு தட்சிணாமூர்த்தியை வலம் வந்து வழிபடுவதால் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி செல்வமும் மற்ற அனைவருக்கும் நல்ல நினைவாற்றலும் கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை. பெருங்குடி கோயிலில் உள்ள மகா கணபதி ரிக்வேகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு மகாமண்டபத்தில் எழுந்தருளியுள்ளார். இந்த மாதிரியான திருமேனி இந்தியாவில் 4 இடங்களில் தான் உள்ளன. தமிழகத்தில் இக்கோயிலில் மட்டும்தான் ரிக்வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு மகா கணபதியை காட்சியளிக்கிறார். இவருக்கு அருகிலேயே ஸ்ரீ வெங்கடேச பெருமாள், லட்சுமி நாராயணர் தெய்வ திருமேனிகள் உள்ளன. இத்திருக்கோயில் இறைவன் அகஸ்தீஸ்வரர் குபேர திசை நோக்கி சாய்ந்து ஸ்ரீ லட்சுமி நாராயணரை பார்ப்பதால் ஸ்ரீலக்ஷ்மி தேவிக்கு சாமரம், நிறைகுடம், கண்ணாடி, அங்குசம், முரசு, விளக்கு, கொடி, இரட்டை மீன்கள் என 8 விதமான மங்கள சக்திகள் கிடைக்கும் என அகத்தியர் குறிப்பிட்டுள்ளார். மங்கள சக்திகளை நாம் பெறுவதற்கு உரிய பரிகாரத்தை செய்தால் பலன் பெறலாம். ஒவ்வொரு வளர்பிறை, தேய்பிறை, ஏகாதசி என்று ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுக்கும் லக்ஷ்மி நாராயணருக்கும் நடைபெறும் அபிஷேகங்களில் பங்கேற்றால் சகலவித ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என அகத்திய மாமுனிவர் குறிப்பிட்டுள்ளார் என இத்திருக்கோயில் தல வரலாற்று தகவல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. சுவாமி சன்னதியின் வெளிப்புற கோஷ்டங்களில் மேற்கு பகுதியில் அர்த்தநாரீஸ்வரர் எழுந்தருளியுள்ளார். அதற்கு மேலே யோக நரசிம்மர் சிலை வடிவம் உள்ளது. கோஷ்டத்தின் வடக்கு பகுதியில் தனி சன்னதி கொண்டு பிரம்மா எழுந்தருளியுள்ளார். வாரந்தோறும் பிரம்மாவுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்று வருகிறது. அவருக்கு அருகிலேயே தனியே ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் சன்னதியும் அமைந்துள்ளது. இத்திருக்கோயிலில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு சுப்பிரமணியர் அருணகிரிநாதரால் திருப்புகழில் பாடல் பெற்றவர். வள்ளியை மனம் புரிவதற்கு முன்னர் அருள்மிகு தெய்வசேனாவுடன் சுப்பிரமணியர் காட்சியளித்தது இத்திருக்கோயிலில்தான். வள்ளி இங்கு அரூபமாக காட்சியளிக்கிறார். இங்குதான் சுப்பிரமணியர் தனது விஸ்வரூப தரிசனத்தை வெளிப்படுத்தியதாக கூறப்படுகிறது. உஷ்ண கிரகணமான செவ்வாயின் அதி தேவதையாக விளங்கக்கூடிய சுப்பிரமணியரின் விஸ்வரூபத்தினால் ஏற்பட்ட வெப்பத்தை நவகிரகங்களில் சனி பகவானும், சப்த மாதர்களில் ஸ்ரீவராகி, ஸ்ரீ வைஷ்ணவி, ஸ்ரீபிராமி மட்டுமே எதிர்கொண்டனராம். எனவேதான் சுப்பிரமணியருக்கு அருகிலேயே சப்த மாதர்களில் இந்த மூவரும்
எதிரில் சனீஸ்வர பகவானும் எழுந்தருளியுள்ளனர். செவ்வாய்க்கு அதிபதியான ஸ்ரீ சுப்பிரமணியர் தனக்கு எதிராக சன்னதி கொண்டுள்ள சனீஸ்வர பகவானை பார்த்து இருப்பது செவ்வாய் சனி தோஷ நிவர்த்திக்கு சிறந்ததாகும். இதுபோல சனீஸ்வரரும் தனி சன்னதி கொண்டு காட்சியளிக்கிறார். திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வரருக்கு நிகரான வல்லமையுடையவர் பெருங்குடியில் காட்சியளிக்கும் சனீஸ்வரர் என அகத்தியர் தன்னுடைய ஓலைச்சுவடியில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சனீஸ்வரருக்கு எதிரில் சுப்பிரமணியர் எழுந்தருளியிருப்பதால் சனீஸ்வரரால் ஏற்படக்கூடிய அனைத்து தோஷங்களும் செவ்வாய் தோஷமும் நீங்கும். மேலும் சனீஸ்வரர் மூலவர் அகஸ்தீஸ்வரரை பார்த்து இருப்பதும் மிகவும் விசேஷமானது. இவ்விரு தோஷங்களும் நீங்க செவ்வாய் சனிக்கிழமைகளில் சுப்பிரமணியர் சனீஸ்வர பகவானுக்கு காலை 9:30 மணி முதல் 11 மணி வரை நடைபெறும் பூஜைகளில் பங்கேற்கலாம். தனது காக வாகனத்தை இழந்த சனீஸ்வர பகவான் இத்தலத்து அம்மனை நோக்கி தவம் புரிந்து வழிபட்டதால் தங்க காக வாகனத்தை வழங்கியதாக கூறப்படுகிறது. இதனால் புதிய வாகனங்களை வாங்க வேண்டும் என விருப்பம் உள்ளவர்கள், வாகன பிரச்சனை உள்ளவர்கள், வாகனத்தை இழந்தவர்கள் போன்ற பலரும் இங்கு வந்து சனீஸ்வர பகவானையும் இறைவி சிவகாம சுந்தரியையும் வழிபட்டால் உரிய பலன்களை அடைவர். சனிக்கிழமை தோறும் பெருங்குடி கோயிலில் அகஸ்தீஸ்வரர், சனீஸ்வரர், ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனை செய்து வந்தால் ஜாதகத்தில் ஏற்படும் களத்திர தோஷம், எதிரிகளால் ஏற்படக்கூடிய பயம், பூர்வ ஜென்ம சாபம், உத்தியோகம், திருமண தடைகள் ஆகியவை முற்றிலும் நீங்கி நம் மனம் எண்ணுவதற்கு ஏற்றாற்போல் வாழ்க்கை அமையும் என அகத்தியர் குறிப்பிடுகிறார். இதற்கு ஏற்றவாறு சனிக்கிழமை தோறும் அதிக அளவிலான பக்தர்கள் சுவாமியை தரிசனம் செய்து வருகின்றனர். ஆண்டுதோறும் பங்குனி மாதம் 22, 23, 24 நாள்களில் சூரிய பகவான் தன் கதிர்களால் 5 மண்டபங்களை கடந்து அகஸ்தீஸ்வரர் சுவாமிக்கு அபிஷேகம் செய்யும் சூரிய தரிசனம், அதாவது பாஸ்கர பூஜை இக்கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெறும். சிறந்த கண் பார்வை, நல்லொழுக்கம், சாந்தமான இல்லறம், நல்ல கல்வி, குதிர்தோஷ நிவர்த்தி, பெரியோர்களை மதித்தும் போற்றும் குணம், மனதிலுள்ள மாசுகள் அகலுதல் ஆகியவை சூரிய தரிசனம் காண்பதால் ஏற்படும் பலன்கள் என்கிறது இத்திருக்கோயில் தல வரலாற்று தகவல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. இத்திருக்கோயில் தல விருட்சமாக திருகோடு மரம் உள்ளது. இந்த மரம் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கின்றது.